1.5 வயது குழந்தை காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த சம்பவம் பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. மருத்துவர்கள் பற்றாக்குறை சார், ஒரு பேஷண்ட்டை மட்டும் நாங்க பார்க்க முடியுமா என்று மருத்துவர் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன உறவினர்கள். எங்க குழந்தைக்கு நடந்த மாதிரி வேற எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாதுன்னு கோரிக்கை வைத்த பெற்றோர்கள். திருப்பத்தூர் அடுத்த பெரிய மூக்கனூர் கிராமத்தை சேர்ந்த செந்தில்குமார் அஞ்சலி தம்பதியினரோட 1.5 வயது குழந்தை திவ்ய தர்ஷினி குழந்தைக்கு கடந்த 3 நாட்களா காய்ச்சல் இருந்திருக்கு. காய்ச்சல் காரணமா குழந்தைய திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. குழந்தைக்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிச்சு பல கட்ட பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி இருக்காங்க. இருந்தாலும் சிகிச்சை பலன் இல்லாம குழந்தை இறந்து போயிருக்காங்க. இந்த நிலைமையில இது பத்தி உறவினர்கள் குழந்தை மருத்துவர்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டதா சொல்லப்படக்கூடிய நிலையில மனமுடைந்த மருத்துவர், நான் இங்க இருக்கிறதே ஒரே ஒரு டாக்டர் தாங்க, ஒட்டுமொத்த நோயாளிகளையும் நான் ஒருத்த மட்டும் தான் கவனிக்கணும், உங்களை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னதா சொல்லப்படக்கூடிய நிலையில இதனால சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அரசு சார்பா திருப்பத்தூர் தலைமை மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவர்கள் நியமிக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இனி வரும் காலங்கள்ல மருத்துவர்கள் பற்றாக்குறையால எந்த குழந்தையும் இருக்கக்கூடாது அப்படின்னு கோரிக்கையும் விடுத்திருக்காங்க. 1.5 வயது குழந்தை சிகிச்சை பலன் இல்லாம இறந்த இந்த சம்பவம் பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு.